Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 77:14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு தியானத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே தம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால் உங்களை ஆறுதல் படுத்தி உங்கள் உள்ளத்தை தைரியத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. நாம் இணைந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தில் அடைக்கலம் தேடி அவரது மகத்துவத்தில் மகிழ்வோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தம்முடைய மகத்துவத்தை அனைவரும் காணும் வண்ணம் தேவன் நம் வாழ்வில் அதிசயங்களை செய்கிறார். எல்லா உபத்திரவத்தையும் தம்முடைய மகிமைக்கு சாட்சியாக மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தாமே நம் வாழ்வில் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஏன் அவற்றை செய்கிறார்? நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அனைவரும் தமது மகத்துவத்தையும் மகிமையையும் அறிந்து கொள்ளும்படியாக அப்படி செய்கிறார். உங்கள் வகுப்பு தோழர்கள் மத்தியில், அண்டை அயலகத்தார் மத்தியில், குடும்பத்தினர் மத்தியில், நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் கூட சாட்சியாக வாழ்வதற்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்வில் தேவன் வல்லமையான அற்புதத்தை செய்யும் போது அதை யாராலும் இல்லை என மறுக்க இயலாது. அவர்கள் உங்களை பார்த்து மெய்யாகவே தேவன் இவரோடு இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலும் அற்புதம் நடப்பதற்கு முன்னர் குறைவு, உபத்திரவம், இக்கட்டு ஆகியவற்றை நாம் சந்திக்க நேரிடலாம். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். தம்முடைய அற்புதத்தை செய்வதற்கு, நம்மை ஆயத்தமாக்குவதற்கு இந்த இக்கட்டுகளை தேவன் பயன்படுத்துகிறார். அவர் வல்லமையாக செய்யும் கிரியை வெளியரங்கமாக விளங்கும்படி உங்கள் உபத்திரவத்தை சாட்சியாக மாற்றுவதற்காக இப்படிப்பட்ட தருணத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவனே நமக்கு இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தராகிய நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றவர் நம் வாழ்விலும் அதிசயங்களை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, அவர் அப்படியே செய்வார் என்று நம்பி அதிசயங்களை செய்கிற கர்த்தரை நாம் விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆபிரகாமின் மனைவி சாராளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன பின்பும் முதிர் வயதிலே அதிசயமானவர் ஒரு குமாரனை அற்புதமாக பெற்றெடுக்க அருள் செய்தார். அதுபோல நம்பிக்கையற்ற நிலையில் கையில் தன் குழந்தையுடன் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்து கொண்டு தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு அழுது கொண்டிருந்த ஆகாரை தேவதூதன் வானத்திலிருந்து கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்படியே தேவன் அதை நிறைவேற்றியும் முடித்தார். குழந்தை பாக்கியமின்றி தேவ சமூகத்தில் மனக்லேசத்தோடு தன்னுடைய மனசஞ்சலங்களை கொட்டின எல்கானாவின் மனைவி அன்னாளின்
அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு அவளை நினைத்தருளி அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட ஆண்டவர் கிருபை செய்தார். மீண்டும் அன்னாளை கடாட்சித்து அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றெடுக்கவும் அருள் செய்தார். அதே போன்று புதிய ஏற்பாட்டில் குழந்தை பாக்கியமின்றி வயது சென்றவர்களாயிருந்த சகரியா எலிசபெத்து தம்பதியரின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்து எலிசபெத்து ஒரு புத்திரனை பெற்றெடுக்க அருள் செய்தார். பிசாசு பிடித்த மகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்த கானானிய ஸ்ரீ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்ட பொழுது அற்புதநாதர் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இவ்விதமாய் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் பலரது வாழ்க்கையில் அதிசயத்தை விளங்க பண்ணினதை வேத புத்தகத்தில் காண்கிறோம். ஆகவேதான் அவரது நாமம் அதிசயம் என்றும் அவர் அதிசயமானவர் என்றும் வேதம் கூறுகிறது. நீங்களும் அதிசயம் செய்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். உங்களையும் மற்றவர்களுக்கு சாட்சியாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். சாட்சியாக வாழ்வதற்கு ஆயத்தப்படுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். எல்லா உபத்திரவங்களையும் தம்முடைய மகிமைக்காக அவர் ஜெயமாக மாற்றுவார். அவர் மேல் நம்பிக்கை வைத்திடுங்கள். நீங்கள் எண்ணி பார்க்காத வழிகளில் அவர் தமது மகத்துவத்தை வெளிப்படுத்துவதை காண்பீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த பூமியில் இருந்த போது அநேக அற்புதங்களை செய்து ஜனங்களுடைய வாழ்வில் ஒரு பரிபூரணத்தை கொண்டு வந்தீரே, அதுபோல என் வாழ்விலும் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் என்பதை நினைத்தருளும். காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும் என்ற வார்த்தையின்படியே நான் உம்முடைய அற்புதத்தை காண கிருபை பாராட்டும். என் வாழ்க்கையில் வல்லமையாக கிரியை செய்வதற்கு நீர் அதிசயமானவராக இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வாக்குதத்தங்கள் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறபடியினால் என் இருதயத்தை தைரியத்தினால் நிரப்பும். நான் எதிர்கொள்ளும் எல்லா உபத்திரவமும் உம்முடைய மகத்துவத்திற்கும் வல்லமைக்கும் சாட்சியாக மாறும்படி செய்யும். நீர் என்னோடு இருப்பதை மற்றவர்கள் காணும்படி உம்முடைய மகிமையை என் மூலம் வெளிப்படுத்தும். நீர் கிரியை செய்கிறீர் என்பதை நான் அறிந்து இக்கட்டுகளின் மத்தியிலும் திடமாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்முடைய வேலைக்காகவும் என் வாழ்வை குறித்து நீர் வைத்திருக்கும் நினைவுகளின் மேலும் நம்பிக்கை வைப்பதற்கு என் விசுவாசத்தை பலப்படுத்தும். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியில் உம்முடைய அன்பு, கிருபை, உண்மை ஆகியவற்றுக்கு நான் சாட்சியாக விளங்கும்படி செய்யும். உம்முடைய அதிசயங்கள் என்னில் காணப்பட்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேரும்படி செய்யும். நீர் ஜெயத்தை தருவீர் என்று நம்பி எல்லா இக்கட்டுகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.